ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4ல் 2022 கேட்ட ஒரு கொஷின்ஸ்க்கு நம்ம 360 டிகிரி ஆங்கிளில் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஒரு ஆர்டரை படிச்சிருப்போம், சில பேர் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அது நம்ம எப்படி ஈஸியாக எழுதிக்கலாம், நம்ம எப்போயுமே ஆர்டர் வைஸ் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா, இது ஃபஸ்ட்டு வரும் இது ஃபஸ்ட்டு வரும்னு. ஸோ அது மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எந்த ஆர்டரில் படிச்சிருப்போம்னா அந்த இயரை வயசு நம்ம படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடியரசு படிச்சிருப்போம். அதுக்கு பார்த்தா ரிவோல்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய செய்தித்தாள்கள், அப்புறம் இதழ்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் புரட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை, இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 இதழ் இல்லைனா 5 செய்தித்தாள்கள் இருக்கும் சரிங்களா. ஸோ குடியரசுனாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்து வருதுனாவா 1925 சரிங்களா. ஏன்னா இந்த 1925 அட் த சேம் டைம் என்ன பண்ணியிருப்பான்னா சுயமரியாதை இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. சரி, என்னது சுயமரியாதை இயக்கம் தொடங்கியிருப்பாங்க சரிங்களா. அந்த கான்செப்டும் இதே சேம் இயர் வரதுனால இதுவும் நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ குடியரசும் வந்திருக்கா, இது பார்த்தா 1925, இது ஃபஸ்ட்டு வரணும் சரிங்களா. செகண்டு பார்த்தா ரிவோல்ட் சரிங்களா. அதாவது 3 வருஷம் கழிச்சு எப்போயுமே நம்ம அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம படிச்சுப்போம் சரிங்களா. சில பேர் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு இயரை வச்சுட்டு ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சொல்லும்போது ஸோ 3 வருஷம் கழிச்சு சரிங்களா 1928 திருப்பும் ஒரு இதில் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரிவோல்ட் சரிங்களா. ரிவோல்ட் இங்கே கொடுக்கல, சரி ஓகே. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, திருப்ப 5 வருஷம் சரிங்களா. என்னது 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1933 புரட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இது 2 சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக வரும் சரிங்களா. அப்போ 1934 பகுத்தறிவு. அப்போ பகுத்தறிவு எத்தனை வரும், இது 3வது. அப்புறம் விடுதலை பார்த்தோன்னா ஸோ இதுவும் கண்டினியூட்டி தான் 1935 சரிங்களா. இதுவும் 4th வரும். அப்போது இதனுடைய சரியான வரிசை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 3, 4, 1, 2 சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3, அப்புறம் பார்த்தோன்னா 4, அப்புறமா 1, அப்புறம் 2 சரிங்களா. சில நேரங்களில் நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஜென்ரலாக நம்ம என்ன கான்செப்ட்னா ஸோ 1925 குடியரசு தொடங்குதுன்னா அதுக்கப்புறமா ரிவோல்ட்டு, அப்புறம் புரட்சி, அப்புறம் பகுத்தறிவு, அப்புறம் விடுதலை, அந்த கான்செப்ட் நம்ம வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1925 ஸ்டார்டிங் ஆகுது. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம், அப்புறம் 5 வருஷம், அப்போ கண்டினியூட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட்டாக நான் என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சில பேர் இன்னும் புது விதமான ஷார்ட்கட் நீங்கள் எதாவது வச்சுருக்கோம். ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல டீச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ஸ் மேபி கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது பார்த்தோன்னா அம்பேத்கர் சரிங்களா. அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் எழுதியிருப்பார் சரிங்களா. என்ன நூல்னால் அது ஜாதி ஒழிப்பு சரிங்களா, ஜாதி ஒழிப்பு. இந்த நூலை எந்த வருஷம் அவர் தமிழில் பதிப்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அதாவது தமிழில் பதிப்பித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இதனுடைய இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1936 சரிங்களா. ஏன்னா இந்த விடுதலை அதுக்கு அப்புறமா ஒரு ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் அப்படி வரும்போது ஸோ 1936 ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய படிக்கணும், அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இதுக்கான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.